தோண்ட தோண்ட சிக்கப்போகும் கோடிகள். மாஜி அமைச்சர்களின் ரகசிய அறைகளில் ஈடி அதிரடி. திணறும் கோபாலபுரம். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத அளவிற்கு கடுமையான சோதனைகளையும் அதிரடி திருப்பங்களையும் தற்போதைய அரசியல் களம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சுமார் 30,000 கோடி ரூபாய் வரை மிகப்பெரிய அளவில் நிதி முறைகேடுகளும் ஊழல்களும் நடைபெற்றுள்ளதாக தற்பொழுது அதிர்ச்சிகரமான தகவல்கள் ஆதாரங்களுடன் வெளியாகியுள்ளன. இந்த இமாலய ஊழல் தொடர்பான அனைத்து முக்கிய ஆவணங்களையும் கோப்புகளையும் தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் முறைப்படி ஆளுநரிடம் நேரில் சமர்ப்பித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர். அதில் போடாத சாலைகளுக்கு போட்டதாக கணக்கு காட்டி அரசு பணத்தை கையாடல் செய்ததற்கான முக்கிய ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் அடுத்த குறி முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுதான் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அவருடைய பண்ணை வீடுகள் மற்றும் ரகசிய அறைகளில் சோதனை நடத்தினால் தோண்ட தோண்ட கோடிக்கணக்கான பணம் கைப்பற்றப்படும் என்று அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த கால ஆட்சியில் கோவில் நிலங்கள் மட்டுமன்றி கோவில் நகைகளை உருக்கியதிலும் உண்டியல் காணிக்கை பணத்திலும் கூட மிகப்பெரிய மோசடிகள் நடந்துள்ளதாக தற்போதைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆதாரங்களை அடுக்கியுள்ளார். இது மட்டுமன்றி ஒரு சாதாரண பேருந்து நிலையம் அமைக்க வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்துவிட்டு கணக்கில் 90 லட்சம் ரூபாய் வரை காட்டி மக்கள் பணத்தை சூறையாடியுள்ளதாக புதிய புகார்கள் எழுந்துள்ளன. இப்படியாக தொட்டதெல்லாம் முறைகேடு என்ற அவப்பெயருடன் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பலர் இந்த ஊழல் வலையமைப்பில் நேரடியாக சிக்கியுள்ளனர். இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காக திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாகவும் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் விசாரணையில் அம்பலமாகியுள்ளன. இது குறித்து கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய் அவர்கள், தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள். ஏன் இந்த தவற்றை செய்தோம் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறையில் யோசிக்கும் அளவிற்கு எனது டிவிகே அரசின் நடவடிக்கைகள் மிக கடுமையானதாக இருக்கும் என்று மிக அழுத்தமாக எச்சரித்துள்ளார். தற்பொழுது நடைபெறவிருக்கும் 7 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் மக்கள் திமுகவை புறக்கணித்தால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் டிவிகேவின் நேர்மையான ஆட்சிதான் தொடரும் என்று அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர். அமலாக்கத்துறையினரால் தோண்டி எடுக்கப்படவிருக்கும் இந்த ஊழல் பணத்தை கொண்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு என்னென்ன புதிய திட்டங்களை கொண்டு வரலாம் என்பதை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். நன்றி.